തരുക്കളിനിടയിൽ ഒരു നാരകം എന്ന വണ്ണം, അടവി തരുക്കളിനിടയിൽ ഒരു നാരകം എന്ന വണ്ണം, വിശുദ്ധരിൻ നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനായ യേശുവിനെ. വിശുദ്ധരിൻ നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനായ യേശുവിനെ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ, ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. പനിനീർ പുഷ്പം ശരണീലവൻ, താമരയുമേ താഴ്വരയിൽ. പനിനീർ പുഷ്പം ശരണീലവൻ, താമരയുമേ താഴ്വരയിൽ. വിശുദ്ധരിൽ അതിവിശുദ്ധനവൻ, മാ സൗന്ദര്യ സമ്പൂർണനേ. വിശുദ്ധരിൽ അതിവിശുദ്ധനവൻ, മാ സൗന്ദര്യ സമ്പൂർണനേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ, ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. പകർന്ന തൈലം പോൽ നിന്നാമം, പാരിൽ സൗരഭ്യം വീശുന്നതാൽ. പകർന്ന തൈലം പോൽ നിന്നാമം, പാരിൽ സൗരഭ്യം വീശുന്നതാൽ. പഴിദുഷി നിന്ന ഞെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. പഴിദുഷി നിന്ന ഞെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ, ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. മനക്ലേശതരംഗങ്ങളാ ദുഃഖസാഗരത്തിൽ മുങ്ങുമ്പോൾ, മനക്ലേശതരംഗങ്ങളാ ദുഃഖസാഗരത്തിൽ മുങ്ങുമ്പോൾ, തിരുക്കരം നീട്ടിയെടുത്തണച്ചു ഭയപ്പെടേണ്ട എന്നുറച്ചവനേ. തിരുക്കരം നീട്ടിയെടുത്തണച്ചു ഭയപ്പെടേണ്ട എന്നുറച്ചവനേ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ, ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. തിരുഹിതം തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഹിതം തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. എന്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട്
നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ എന്റെ വേദയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനേ ജീവകാലമെല്ലാം ഈ ഒരു യാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ உலக தோற்றம் முன்னிலையும் உன்னத தெய்வமே தெரிந்தெடுத்தீரே உலக தோற்றம் முன்னிலையும் உன்னத தெய்வமே தெரிந்தெடுத்தீரே என்னில் செய்திடும் கிரியைகளை நான் என்னை மகிழும் துதிப்பேனே என்னில் செய்திடும் கிரியைகளை என்னை மகிழும் துதிப்பேனே மன்னா உங்களை என்னில் பெரிதல்லோ இன்னரும் துணையானீரே மன்னா உங்களை
தீவாவும் ஆவியால் நடத்தியே தேவபுத்திரனா என்னையும் மாற்றினே தீவாவும் ஆவியால் நடத்தியே தேவபுத்திரனா என்னையும் மாற்றினே மன்னாமின் சரீரம் மகிமை பெற்றுமே விண்சாயல் அடைய செய்திடுவே மன்னாமின் சரீரம் மகிமை பெற்றுமே விண்சாயல் அடைய செய்திடுவே மன்னாவும் தயையில் பெரிதல்லோ இன்னரும் துணையானீரே மன்னாவும் தயையில் பெரிதல்லோ இன்னரும் துணையானீரே மறவே உன்னை நான் என்னோடு செய்தவா மாறாவும் அன்பால் நடத்தும் மறவே உன்னை நான் என்னோடு செய்தவா மாறாவும் அன்பால் நடத்தும் ஆவியின் கரங்கள் நிறைந்தோரார் ஆண்டவர் இயேசுவில் பூரணராகினார் ஆவியின் வரங்கள் நிறைந்தோராய் ஆண்டவர் இயேசுவில் பூரணராகினார் அவளுடன் அவர் வரவை நோக்கி ஆமென் இயேசுவே வாரும் என்போம் அவளுடன் அவர் வரவை நோக்கி ஆமென் இயேசுவே வாரும் என்போம் மன்னாவும் தயையில் பெரிதல்லோ இன்னரும் துணையானீரே மன்னாவும் தயையில் பெரிதல்லோ இன்னரும் துணையானீரே மறவே உன்னை நான் என்னோடு செய்தவா மாறாவும் அன்பால் நடத்தும் மறவே உன்னை நான் என்னோடு செய்தவா மாறாவும் அன்பால் நடத்தும் ஜீவனிலும் பெரிதே கிருபை ஜீவனின் அதிபதியே ஜீவனிலும் பெரிதே கிருபை ஜீவனின் அதிபதியே ஜீவனில் நானும் உடன் ஆளுகை செய்யவே ஜீவனால் எல்லாம் நடத்திடும் ஜெயமாய் ஜீவனில் நானும் உடன் ஆளுகை செய்யவே ஜீவனால் எல்லாம் நடத்திடும் ஜெயமாய் ஜீவனிலும் பெரிதே கிருபை ஜீவனின் அதிபதி ஜீவனிலும் பெரிதே கிருபை ஜீவனின் அதிபதி ஜீவனில் நானும் உடன் ஆளுகை செய்யவே ஜீவனால் எல்லாம் நடத்திடும் ஜெயமாய் ஹல்லேலூயா பிரியமானவர்களே, ஆராதனையினுடைய இந்த பகுதி தான் மிகவும் முக்கியமான பகுதி. இதைத்தான் நம்முடைய ஜனங்களில் அநேகர் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த நேரத்தில் இங்கே இருப்பதில்லை, ஒரு சிலர் வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறது இல்லை. இதுதான் ஆவியானவரும் நீங்களும் தனித்தனியாக இடைபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆமென். கர்த்தர் உன்னோடு பேசக்கூடிய நேரம், நீ அவரோடு மனம் விட்டு பேசக்கூடிய நேரம். கர்த்தர் உன்னை தொடக்கூடிய நேரம், நீ சுகமாக்கப்படக்கூடிய நேரம். கர்த்தர் உன்னை கரநீட்டி தூக்கி எடுக்கிற நேரம், உன்னை சீர்படுத்தக்கூடிய நேரம் இதுதான். கிருபையினால் அலங்கரிக்கிற நேரம் இதுதான். ஆமென். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். உன்னுடைய வேதனைகளை நீ கர்த்தரிடத்திலே சொல்லலாம். அவர் அதை புரிந்து கொள்வார், அதற்கு பரிகாரம் செய்வார். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம். நீங்க உங்க புருஷன்ட்ட ஷேர் பண்ணி பாருங்க,
உங்களுடைய புருஷன் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. உங்களுடைய மனைவியிடத்துல ஷேர் பண்ணுங்க, அவள் உன்னை மதிக்கிறதே இல்லை. உங்களுடைய பெற்றோர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய உண்மையான நிலவரம் அவர்களுக்கு புரியாது. உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னா உங்களுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது. ஏன் சில நேரங்களிலே ஊழியர்களிடத்தில் போய் சொன்னால் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனால் தேவனிடத்துல ஷேர் பண்ணுங்க. உன்னுடைய பிரச்சனைகளை தேவனிடத்துல சொல்லி பழகு. ஆமென். கர்த்தர் தான் அதற்கு பரிகாரி. அவருக்கு தான் அதனுடைய அஸ்திபாரம் தெரியும். அவருக்கு தான் அதனுடைய வேர் தெரியும். அவருக்கு தான் உண்மை புரியும். அவருக்கு தான் இருதயத்தின் ஆழம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் கைவிடும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு இருதயத்தில் வேதனைப்படுவான் என்று அவருக்கு தெரியும். ஏன் தேவனே கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்றும் அவருக்கு புரியும். கெத்சமனே தோட்டத்திலே அவர் பிதாவினால் கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்தார். சிலுவையிலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற ஆரம்பித்தார். அப்படினால் அப்படிப்பட்ட பாதையில் போகிற மனிதனுடைய வேதனை அவருக்கு தெரியும். சீசர்கள் தன்னை விட்டு ஓடி போன பொழுது மனிதர்கள் கைவிட்டால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு புரியும். ஆமென். உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய ஆற்றாமை, உன்னுடைய இயலாமை கர்த்தருக்கு புரியும், தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. 2 நிமிடம் முழங்கால் படியிட்டு உன் வேதனையை கர்த்தரிடத்திலே சொல்லு. இந்த ஆராதனையிலே அதற்கு பரிகாரத்தை தெய்வம் உண்டு பண்ணட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாலாபா ரிபாலாபா ரிமானா சமனமானி அரபா ரபா. சுடபலபலப ரிபாலாபா 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 கரபலா கதுரமானி. சுடபலபலப ரிபாலாபா 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 ரியாலாபா ரபா கரபா கரபா கதுரா. தா 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 தா. ஆம். தனக்கு பிள்ளை இல்லை என்பது உலகத்துக்கே தெரியும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்றது எல்லாருக்குமே தெரியும். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் அவள் புருஷனிடத்தில் அழுவாள், சக்கலத்தினிடத்தில் அழுவாள், மற்ற ஜனங்கள் மத்தியில் அழுவாள். என்னை இப்படி நடத்துகிறாங்க, இப்படி பேசுறாங்க, என் நிலவரம் இப்படி இருக்குன்னு மற்றவங்கிட்ட சொல்லுவா. ஆனா ஒரு நாள் அவள் தேவனிடத்தில் சொன்னாள். அன்றோடு அவளுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. இன்றைக்கு நீ முழங்கால் நின்று நீ கதறி கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ வெளியரங்கமாக அமைதியாக இருந்தது போல் ஒரு தோற்றம். உன் உள்ளம் கதறுதலை கர்த்தர் காண்கிறார். ஒன்றை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை புறப்படுகிறது. ஆமென். தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Ora bakatira banya. Tudabakara bakatira. Hallelujah. Rekamana bana kashanai. Rikamina mani ankara thikara wala niana. Hallelujah. Haramania rabana. Hallelujah, hallelujah, hallelujah. Ane samankarama haniara. Amen. உன் ஜெபத்தை தேவன் தள்ள மாட்டார். உன் ஜெபத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நீ கேட்கிற விண்ணப்பம் அரிதான விண்ணப்பமாக இருக்கலாம். உன் அறிவின்படி அது நடக்காத ஒரு காரியமாக இருக்கலாம், நடக்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனாலும் தேவன் இதை செய்யலாமே என்ற ஒரு ஏக்கம் உனக்குள் இருக்கிறது. ஆம், தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவர் இதை உனக்காக செய்து தான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன்.
புத்தி கெட்டாத அறிவு கெட்டாத காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். வானத்திலும் பூமியிலும் அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். Hallelujah. Hidabalakata. Hidabalawashamanya. Hidabalakadinaganamanya ratira. ஆம். இதுவரை நீங்கள் போராடி பிரயாசப்பட்டு நடக்காது, நடக்கக்கூடாது, இது கிடைக்காது, இது இனி இப்படி அமையாது, இனிமேல் இது கிடைத்தும் பயனில்லை, அந்த நிலவரத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் போராடி இருந்தால் இப்ப கண்களை மூடுங்கள். ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும். அதை மட்டும் நீங்க விசுவாசிங்க. ஆமென். உன்னை அழைத்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஆமென். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் கேட்டான், ஆண்டவரே ஒரு அடையாளம் எனக்கு தரணும்னா என்னன்னு கேட்டார். பனி பெய்யுது இல்லையா பூமியில, நான் ஒரு தோல் போடுறேன், அதுல மட்டும் பெய்ய வைங்க, முழு உலகத்திலையும் பனியை பெய்யக்கூடாதுன்ட்டான். உடனே தேவன் அதை அப்படியே செய்தார். முழு உலகத்திலையும் பனி பெய்யல, இவன் போட்ட தோல்ல மட்டும் பனி பெஞ்சது. காலையில எழுந்திரிச்சு அதை பிழிஞ்சு பார்த்தான், இப்படி ஒரு காரியம் நடக்குமா? அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, இதுல தண்ணி ஊத்திருப்பாங்களோ, ஏதோ நடந்திருக்குமோ, ஒருவேளை ஈரம் ஆயிருச்சோ. அப்ப அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஆண்டவர் இந்த தோல்ல மட்டும் பனி பெய்யக்கூடாது, முழு தேசத்திலும் பனி பெய்யணும்னு சொன்னான். அடுத்த நாள் பார்த்தா அது காஞ்சு போயிருந்துச்சு, முழு தேசமும் பனியினால் நிறைந்திருந்தது. இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம்? நீ என்ன கேட்டாலும் அதை தேவன் செய்ய முடியும். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பிசாசு சொல்றானோ அது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. எதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு சொல்றானோ அதெல்லாம் முடியும். ஆமென், 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 ஆமென். விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுங்கள். Amen. Jesus. Akil samaule labauni ankara shanamana. Ta 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 revana. Shamana harimana karaba karavana. Amen. இங்கே முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற உங்களில் அநேகருக்குள் எலியாவின் ஆவி இருக்கிறது. உங்களில் ஒரு சிலருக்குள்ளே செருபாபேலின் அபிஷேகம் இருக்கிறது. ஒரு சிலருக்குள்ளே எலிசாவின் ஆவி இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் நிறைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு செருபாபேலாய், ஆமென். புதிய ஏற்பாட்டு அன்னாளாய், ஆமென். புதிய ஏற்பாட்டு தெபோராளாய், ஆமென். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் உன்னை வல்லமையுள்ள கருவியாய் மாற்ற விரும்புகிறார். உன் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள். ஹல்லேலூயா. உன் அபிஷேகமே உன்னை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம். எலியாவின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக அக்னியை இறக்க உன்னால் முடியும். செருபாபேலின் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம் அப்படியே சமபூமியாய் மாறும். ஆமென். அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு நீ கலங்கி கொண்டிருக்கிறாளே, ஆமென். உனக்குள் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆமென். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. பர்வதங்களை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும் அபிஷேகம். திடபலா 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 திடபலா.
ஆம். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பிறகு, ஏதோ ஒரு சம்பவத்துக்கு பிறகு உன்னால் அபிஷேகத்தினால் நிரம்ப முடியவில்லை, உன்னால் ஜெபிக்க முடியவில்லை, உன்னால் விழித்திருந்து போராட முடியவில்லை, நீ விரும்புகிற வண்ணம் விசுவாசத்தில் முன்னேறி போக முடியவில்லை. உன் பிரதிஷ்டையை வருடக்கணக்கா நீ காத்து கொண்டு வந்தாய். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்கு பின்பு உன்னால் உன் பிரதிஷ்டையில் நிலை நிற்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டம் இந்த மந்தையிலே போராடி கொண்டிருக்கிறது. யார் அவர்கள்? ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு, சில சம்பவங்களுக்கு, சில நிகழ்ச்சிகளுக்கு, சில சூழ்நிலைகளுக்கு பிறகு எனக்கு ஜெபிக்க முடியல, போராட முடியல, நான் ஏதோ ஒரு தடையை உணர்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்மேல் இருக்கிற அந்த அந்தகாரம் நீங்க போகிறது. உன்மேல் இருக்கிற அந்த சத்துருவின் பிடி இப்பொழுது தளர்ந்து போக போகிறது. உன்மேல் இருக்கிற அந்த அந்நிய வல்லமையின் ஆதிக்கத்தை கர்த்தர் வேரோடு பிடுங்க போகிறார். ஆமென். இனிமேல் நீ ஜெபிப்பாய். ஹல்லேலூயா. இனிமேல் நீ தரிசனங்களை காண்பாய். இனிமேல் கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசுவாய். சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பமும் வந்திடினோ, சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்திடினோ, அத்தனை உமது அனுபவத்தாலே, அத்தனை உமது அனுபவத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்வோம், நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம். சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்திடினோ, சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனை துன்பம் வரட்டும், வந்திடினோ, அத்தனை உமது அனுபவத்தாலே, அத்தனை உமது அனுபவத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்வோம், நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம். அத்தனை உமது அனுபவத்தாலே, அத்தனை உமது அனுபவத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்வோம், நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம். அத்தனை உமது அனுபவத்தாலே, அத்தனை உமது அனுபவத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்வோம், நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம். Shidabalabakarabalavam tunamanya. Shidabalabalabalabakarabalabalabala. Hallelujah, hallelujah. Shidabalabalabaka. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். அந்தகார கோட்டைகள் விழட்டும், எரிகோவின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும், சத்துருவின் மதில்கள் உடைக்கப்படட்டும், தடை செய்கிற ஆவிகள் விழுந்து ஓடட்டும். உன்னுடைய துதியின் ஆயுதத்தை உபயோகப்படுத்த. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rabaushaba Habilai. Oh, Dibikanabalaka, Tirabaka, Tirabania. Shirabalaka, Dibikanabalaka, Tirabanaka, Torania. Shibarabalaka, Diramanaka, Torabania. Come. Shabala, Dibila, Barabari, Dibila, Barabari, Karabala.
ஷபலபலபலி பலபலி பலபலி. சில காரியங்களை வெறுக்கும்படியாக, சில காரியங்களை விட்டுவிடும்படியாக, சில காரியங்களில் நீ ஒதுங்கி நிற்கும்படியாக நான் உன்னோடு அநேக விசை பேசிக்கொண்டே வருகிறேன். உன்னை பிரதிஷ்டையில் ஒரு வல்லமையுள்ளவனாக மாற்றும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். நீயும் அதை வாஞ்சிக்கிறாய். கர்த்தருடைய கரத்தில் ஒரு ஓங்கிய புயம் போல ஆண்டவருடைய ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று நீ பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறாய். நானும் உன்னை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வரும்படியாக, அநேக காரியங்களை வெறுக்கும்படியாக, விட்டுவிடும்படியாக, விட்டு ஓடி வரும்படியாக நான் உனக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். நாட்களை பயன்படுத்த நான் உன்னை என் கரங்களில் எடுக்கட்டும். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுப்போம் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம், ஒரு சில நிமிடங்கள் தான். அபிஷேகத்துக்கு மாத்திரம் இடம் கொடுங்கள். ஆமென். மகிமை ரட்சகா துதிவோ மக்கென்றோ சேற்றினேன் மீட்டெடுத்ததினார். மகிமை ரட்சகா துதியோ மக்கென்றோ சேற்றினேன் மீட்டெடுத்ததினார். துதிப்பேனும்மை நான் நாயில் முழுவதும் நந்தியோடடி பணிந்து. துதிப்பேனும்மை நான் நாயில் முழுவதும் நந்தியோடடி பணிந்து. மகிமை ரட்சகா துதியோ மக்கென்றோ சேற்றினேன் மீட்டெடுத்ததினார். மகிமை ரட்சகா துதியோ மக்கென்றோ சேற்றினேன் மீட்டெடுத்ததினார். துதிப்பேனும்மை நான் நாயில் முழுவதும் நந்தியோடடி பணிந்து. 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 ஹல்லேலூயா. Hallelujah. Amen. 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 இன்றைக்கு நீங்கள், இப்பொழுது நீங்கள் பரலோகத்திலே கால் எடுத்து வைத்தாலும் ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்கலாம், ஒரு கூட்டத்தை நீங்கள் காணலாம். அந்த சத்தம் என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதை முழங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு 6 செட்டைகள், 2 செட்டைகளால் தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டார்கள், 2 செட்டைகளால் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டார்கள், 2 செட்டைகளால் அவர்கள் பறந்து கொண்டே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னார்கள். ஆமாம். கோடிக்கணக்கான தூதர்கள் விழுந்து சாத்தானாய் பாதாளத்தை சுதந்திரித்துக் கொண்ட போது கிருபையினால் நிற்கிறோமே என்று சொல்லி, தேவ சமூகத்திலே தங்களுக்கு நிற்க தகுதி இல்லை என்று சொல்லி
தங்கள் பாதங்களை மூடிக்கொண்டவர்கள், அந்த மகிமையின் பிதாவை தரிசிக்க தகுதியில்லை என்று சொல்லி தங்கள் முகங்களை மூடிக்கொண்டவர்கள். ஒரே வார்த்தை தான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ, எத்தனை பேரை தேவன் தள்ளி இருக்கிறார், உன்னையும் என்னையும் நிலைநிறுத்தி இருக்கிறார். கிருபை. ஆம், ஆம். தேவனை ஆராதிக்க நம்முடைய வாழ்நாளில் தந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்துவது அதைவிட பாக்கியம், அபிஷேகத்திலே களி கூறுவது அதைவிட பாக்கியம். இந்த அனுபவங்கள் எல்லாம் ஈவாய் இந்த கூட்டத்தில் தெய்வன் தந்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.